அமித்ஷா சொல்லுகிறார் தமிழ்நாட்டை சார்ந்தவன் ஒரிசாவை ஆள நினைப்பதா என்று. அமித்ஷாக்கும் வரலாறு தெரியாது, மோடிக்கும் வரலாறு தெரியாது. அறிவியல் ரீதியாக 3500 ஆண்டுகள் புகழ்பெற்ற மொழி, மூத்த மொழி தமிழ் மொழி என்று நமக்கு வரலாறு சொல்லுகிறது. சாதாரண மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள், ஏன் மோடியும் அமித்ஷாவும் தெரிந்து வைக்கவில்லை? ஆனா எங்க தலைவர் ராகுல் காந்தி எல்லோரையும் கவர்ந்திருக்கிறார் என்பது செல்லூராஜ் எப்பவுமே உண்மையா பேசுவார். சட்டமன்றத்தில் கூட அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசுவாரு. தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள்லாம் குண்டு வைப்பாங்கன்னு சொல்றாங்க அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர். இப்ப தமிழர்கள்லாம் திருடர்கள்னு மோடி பேசியிருக்காரு. தமிழர்கள் ஆள நினைக்கலாமான்னு பேசியிருக்காரு. குறைந்தபட்சம் ஒரு சூடு சுரணை வேணாமா அவங்களுக்கு? தமிழகத்தை தானே ஓடுது. நாங்க தமிழர்கள் இப்படி பேசலாமா? ஒரு கண்டனம், குறைந்தபட்ச கண்டனம். தேர்தல் பரப்புரையில தமிழர்களை திருடர்கள் என்றும் அமித்ஷா அவர்கள் தமிழர்களை ஒரிசாவை ஆள நினைக்கலாமா என்று சொன்னதும், இந்த தேர்தல் பரப்புரையில் மக்கள் பிரதிநிதி சட்டம் 151 தொடர்ந்து மீறி வருகிறார்கள். நாங்கள் அடிக்கடி பத்திரிகையாளரை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத ஒரு பிரதமர் இந்த தேசத்தில் இருக்கிறார் என்றால் அது நரேந்திர மோடி அவர்கள்தான். வெறுப்பு அரசியல், மத அரசியல், மொழி அரசியல், சாதி அரசியலை செய்து வருகிறார். உச்சபட்சமாக தமிழர்களை, தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்களை களவு செய்பவர்கள், திருடர்கள் என்று சொல்லியிருக்கிறார். பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டது என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் எதை காட்டுகிறது? வெறுப்பு அரசியல். இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் திருக்குறளை பற்றி பேசுவது, இலக்கணத்தை பற்றி பேசுவது, இலக்கியத்தை பற்றி பேசுவது, தமிழ் சிறந்த மொழி என்று சொல்லுவது. எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதம்! உத்தரப்பிரதேசத்திற்கு சென்றால் உத்தரப்பிரதேசத்தில் அங்கு இருக்கின்ற மக்கள் தமிழ்நாட்டில் வேலை பார்ப்பவர்களை தமிழ்நாடு உதாசீனப்படுத்துகிறது என்று பேசுவது. ஒரு மாநிலத்திலும் மாநிலத்துக்கு ஏற்றவாறு பெருந்தன்மை இல்லாமல் பிரதமர் என்ற பொறுப்பில இருக்கிறோம் என்பதை மறந்து இப்படி அநாகரிகமாக பேசி வருகிறார். காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. அமித்ஷா சொல்லுகிறார் தமிழ்நாட்டை சார்ந்தவன் ஒரிசாவை ஆள நினைப்பதா என்று. அமித்ஷாக்கும் வரலாறு தெரியாது, மோடிக்கும் வரலாறு தெரியாது. சோழ பேரரசு, தமிழர் பேரரசு நாடு கடந்து போய் பல நாடுகளை பிடித்து ஆண்டிருக்கிறார்கள். இந்த வரலாறை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு காலத்திலும் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் சரி, எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதும் சரி, இப்படி மொழிக்கு எதிராக, மதத்திற்கு எதிராக, சாதிக்கு எதிராக ஒரு மாநிலத்தில் ஒரு பேச்சு எங்க தலைவர்கள் பேசியதில்லை. இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான அரசியலை பாஜக தொடர்ந்து செய்து வருகிறது. தேர்தல் ஆணையம் கும்பகர்ணன் போல் தூங்கிக் கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் எப்பொழுது வீழ்த்துக் கொள்ளும் என்று தெரியவில்லை. உலகத்திலேயே சிறந்த மொழி தமிழ் மொழி என்று அனைவரும் அறிவார்கள். ஆனால் ஏன் மோடிக்கு, ஒரு பிரதமராக இருப்பவருக்கு தெரியவில்லை? இன்றைக்கு பேசும் மொழி 6 மொழி தான். எழுத்துருவம், பேச்சு வடிவம் எல்லாம் இருப்பது. கிரேக்க மொழி, ஈப்ரு மொழி, லத்தீன் மொழி, சீன மொழி, சமஸ்கிருத மொழி, தமிழ் மொழி. ஆனால் சில மொழிகளுக்கு எழுத்து வடிவம் கிடையாது. சௌராஷ்டிரர்கள் பேசும் மொழிக்கு எழுத்து வடிவம் கிடையாது. படுகாஸ் பேசுகின்ற மொழிக்கு எழுத்து வடிவம் கிடையாது. ஆனால் உலகத்திலே இந்த 6 மொழிக்குத்தான் எழுத்து வடிவம் உண்டு. கிரேக்கம் செத்துவிட்டது, யூப்ரோ பேசுவதில்லை, லத்தீன் யாரும் பேசுவதில்லை. ஆனால் இன்று சமஸ்கிருதத்தை சாமியோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் வாழ்கின்ற 2 மொழி, ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ் மொழி. ஆனால் இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தமிழ் மொழி, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பேசப்பட்ட தமிழ் மொழி, கீழடி அகழ்வாராய்ச்சி மூலமாக 2000 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டதை மறுத்து அறிவியல் ரீதியாக 3500 ஆண்டுகள் புகழ்பெற்ற மொழி, மூத்த மொழி தமிழ் மொழி என்று நமக்கு வரலாறு சொல்லுகிறது. இப்படி இருக்கும் பொழுது இந்த வரலாறை சாதாரண மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள், ஏன் மோடியும் அமித்ஷாவும் தெரிந்து வைக்கவில்லை? இதை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக
மோடியையும் அமித்ஷாவையும் கண்டிக்கிறது. இனி வரும் காலங்களில் தமிழ் மொழியை கொச்சைப்படுத்தி பேசினாலோ, தமிழர்களை அவமானப்படுத்தினாலோ, தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை திருடர்கள் என்றாலோ பாஜக தமிழ்நாட்டில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. தமிழர்கள்லாம் சேர்ந்து முற்றுகை போராட்டம் செய்து இந்த கட்சியை தமிழ்நாட்டிலிருந்து அகற்றுவதற்கு புறப்படுவார்கள். எவ்வளவு தைரியம், துணிச்சல்! தொடர்ந்து தமிழர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் பாஜக இழிவுபடுத்தி வருகிறது. கர்நாடகத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சோபா கரார்த்தே கடந்த மாதங்களுக்கு முன்பு சொன்னார், ராமேஸ்வரம் சிற்றுண்டி விடுதியில குண்டு வெடித்தது, அந்த குண்டை வைத்தவர்கள் தமிழர்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்று சொல்லி இருக்கிறார். இது என்ன? தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் ஏன் மௌனம் காக்கிறார்கள்? தமிழர்களை காட்டி கொடுப்பவர்களா? தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுபவர்களா? வாயே திறக்க மாட்டாங்க. இன்னி வரைக்கும் மோடி பேசின பேச்சுக்காரனா வாய் திறந்திருக்காங்களா? 2018ஆம் ஆண்டு ஒரிசா உயர்நீதிமன்ற ஆணை பிரகாரம் ஜெகநாதர் ஆலயத்தை திறந்திருக்காங்க. திறந்து பார்த்திருக்காங்க. சாவி இருக்காங்க, ஒரிஜினல் சாவி இல்ல, மாற்று சாவி இருக்கு. அது நீதிமன்றத்திற்கும் அந்த மாநிலத்திற்கும் உள்ள பிரச்சனை. இதை எப்படி தமிழ்நாட்டு கூட சம்பந்தப்படுத்தி மோடி பேசுவார்? பிரதமருக்கு அழகா? உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு இழிவான பிரதமரை உலகமும் கண்டதில்லை, இந்திய தேசமும் கண்டதில்லை. இதை வன்மையாக மீண்டும் மீண்டும் தமிழர்களாகிய நாங்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் கண்டிக்கிறோம். மோடியும் அமித்ஷாவும் நிபந்தனையற்ற மன்னிப்பு தமிழ்நாட்டு மக்களிடம் கேட்க வேண்டும். ஒரு வாரத்திற்குள் தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் பாரதிய ஜனதா அலுவலகத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முற்றுகையிடும். ஆனா எங்க தலைவர் ராகுல் காந்தி எல்லோரையும் கவர்ந்திருக்கிறார் என்பது செல்லூர் ராஜு எப்பவுமே உண்மையா பேசுவார். சட்டமன்றத்துல கூட அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசுவாரு. ரொம்ப மகிழ்ச்சியா பேசுவாரு, உண்மையா பேசுவாரு. சில சமயத்துல கலகலப்பா பேசுவாரு. சட்டமன்றமே சிரிக்கும் அளவுக்கு பேசுவாரு. ஒரு நல்ல மனிதர். அவர் சொன்னதை நாங்கள் வரவேற்கிறோம். அண்ணாமலை தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கும் போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. அவரை பார்த்து பரிதாபப்படுகிறோம். தமிழ்நாட்டை காட்டி கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய பாஜகவிற்கு முழுவதுமாக துணை போகிறார் அண்ணாமலை. ஒரு காலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் கதையில எட்டப்பனை பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அண்ணாமலை எட்டப்பன் வேடமிட்டு தமிழ்நாட்டில இருக்கிறார். ஏங்க, தமிழ்நாட்டை பத்தி கொச்சைப்படுத்தி பேசுறாங்க அவங்க தலைவர்கள். தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள்லாம் குண்டு வைப்பாங்கன்னு சொல்றாங்க அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர். இப்ப தமிழர்கள்லாம் திருடர்கள்னு மோடி பேசியிருக்காரு. தமிழர்கள் ஆள நினைக்கலாமான்னு பேசியிருக்காரு. குறைந்தபட்சம் ஒரு சூடு சுரணை வேணாமா அவங்களுக்கு? தமிழர் ரத்தம் தானே ஓடுது. நாங்க தமிழர்கள் இப்படி பேசலாமா? ஒரு கண்டனம், குறைந்தபட்ச கண்டனம் ஏதாவது செஞ்சிருக்காங்களா பாஜக தலைவர்கள்? இதான் பாஜகவுடைய பாசிச முகம்.